அதிமுக வந்து யங்ஸ்டர்ஸை ஈர்ப்பதற்கான வாய்ப்புன்றது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அரசியலில் ரொம்ப யார் வீரியமாக செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதனால தான் அண்ணாமலைக்கும் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு கிடைச்சது. சீமானுக்கும் ஒரு பெரிய ஒரு மவுசு ஏற்பட்டிருக்குது. காரணம் எல்லாரையும் போட்டு அடித்து நொறுக்கிறாரு அவர். இந்த மாதிரி பேசுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? திமுக தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குறாரு, பிஜேபி தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்குறாரு, எல்லாரையும் செலக்ட் பண்ணி கேட்க ஒரு தைரியம் இருக்குது அவர்கிட்ட. அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு மேலே ஒரு ஆர்வமாக பார்க்குறான். அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. ஜெயலலிதா வந்து இருந்தால் ஜெயலலிதா வந்து ஒரு சிம்மமாக இருந்தாங்க. அவங்க யாரையும் எதிர்ப்பாங்க, யாரும் அவங்கள வந்து மிரட்டி பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு இமேஜ் ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு தலைவராக வந்திருக்கிறவர் வந்து ஜெயலலிதாவுடைய வாரிசாக குறைந்தபட்சம் அந்த அம்மாவுடைய குணநலன்களில் சிறிதளவாவது இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான்.